வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யோவான் 6ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு ரொம்பவே ஆச்சரியமான சம்பவம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஆனா அத பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் இயேசுவை விட்டு விலகி போறாங்க. ஏன்? இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல, நம்மளோட விசுவாசத்தையே சோதிக்கிற ஒரு மாபெரும் தேர்வு. வாங்க இத பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கண்ணு முன்னாடியே ஒரு நம்ப முடியாத அற்புதம் நடக்குது. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த அற்புதத்தை செஞ்சவரை விட்டு நீங்க விலகி போயிடுறீங்க. இதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத விஷயம். மக்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க? அந்த கேள்விக்கு தான் நம்ம இப்ப பதில் தேட போறோம். சரி, இந்த முழு சம்பவத்தையும் நம்ம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு அற்புத உணவு, அப்புறம் ஒரு ரொட்டி ராஜாவை தேடுறது, அதுக்கப்புறம் கடினமான போதனை, விசுவாசத்தின் சோதனை, கடைசியா இறுதியான தேர்வு. ஓகே, முதல் பகுதி ஒரு அற்புத உணவு. எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குது. இயேசு நோயாளிகளை குணமாக்குறத பார்த்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு. அதனால அவர் எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டமே அவரை பின்தொடர்ந்து போச்சு. அப்படி ஒரு நாள தான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அப்போ அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல இயேசு தன் சீடர் பிலிப்பு கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவரோட விசுவாசத்தை சோதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் முன்னால வந்து தங்கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கறான். பார்க்கறதுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இயேசு அதை கொண்டு ஒரு தெய்வீகமான அற்புதத்தை நிகழ்த்துறான். அங்க இருந்த 5000க்கும் மேற்பட்டவங்க வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அது வெறும் சாப்பாடு இல்ல, தேவனுடைய கிருபை அங்கே விருந்தா பரிமாறப்பட்டுச்சு. இந்த அற்புதத்தோட பிரம்மாண்டத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 12. ஆமாங்க, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மீந்து போன துண்டுகளை சேகரிச்சப்போ சரியா 12 கூட நிறைஞ்சது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் கொடுக்கும்போது அதுல எந்த குறையும் இருக்காது. அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். சரி, இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். ஒரு ரொட்டி ராஜாவை தேடுதல். இவ்ளோ பெரிய அற்புதத்தை கண்ணால பார்த்த மக்கள் இயேசுவை இன்னும் அதிகமா நம்பியிருக்கணும் இல்லையா? ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அவங்க எதுக்காக இயேசுவை பின்தொடர்ந்தாங்கன்ற உண்மையான நோக்கம் மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. பாருங்க, மக்களோட நோக்கத்துக்கும் இயேசுவோட நோக்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு பக்கம் மக்கள் அவங்க ரோமர்களோட ஆட்சிக்கு கீழே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால தங்களை காப்பாத்த ஒரு அரசியல் ராஜா, ஒரு மெஸ்ஸியா வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்ததும், ஆஹா, இவர்தான் அந்த ராஜான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தங்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுத்து தங்களை ஆளப்போற ஒரு ராஜாவா அவரை பார்த்தாங்க. ஆனா இயேசுவோட நோக்கம் முற்றிலும் வேற. அவர் அவங்களுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பையும் முடிவே இல்லாத நித்திய ஜீவனையும் கொடுக்க வந்தாரு. சிம்பிளா சொன்னோன்னா, அவங்க தற்காலிகமான விஷயங்களை தேடினாங்க, ஆனா அவரும் நித்தியமானதை கொடுக்க நினைச்சாரு. இயேசுவுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட நேரடியாவே சொல்றாரு, நீங்க அடையாளங்களை பார்த்ததுனால என்ன தேடி வரல, வயிறு நிறையா சாப்பிட்டீங்க, அதனாலதான் என்ன தேடி வரீங்கன்னு. பாத்தீங்களா, அவங்க செஞ்ச அற்புதத்தோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு அவங்க பசி தீர்ந்தது மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. 3வது பகுதி கடினமான போதனை. இப்போதான் இயேசு அவங்கள இந்த உலக விஷயங்கள்ல இருந்து, அதாவது சாதாரண அப்பத்திலிருந்து ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களுக்குள்ள கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. அவர் தன்னை ஜீவ அப்பம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சாதாரண அப்பம் நம்ம உடலுக்கு எப்படி சக்தி கொடுக்குதோ, அதே மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிறது தான் நம்ம ஆத்மாவுக்கு உண்மையான ஜீவனையும் நித்தியமான வாழ்வையும் கொடுக்கும். இதுதான் அதோட ஆழமான அர்த்தம். இப்போதான் இயேசு சொன்னதிலேயே ரொம்பவே கடினமான, நிறைய பேரால தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு வாக்கியம் வருது. நீங்க மனுஷகுமாரனோட மாம்சத்தை சாப்பிடாம அவரோட இரத்தத்தை குடிக்காம இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மக்கள் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிச்சயமா இதை நேரடியா எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஆழமான உருவகம். அதாவது நம்ம சாப்பாட்டை சாப்பிடும்போது அது எப்படி நம்ம உடலோட ஒரு பகுதியா மாறுதோ, அதே மாதிரி இயேசுவை முழுமையா ஏத்துக்கிட்டு அவர் மேல முழுமையான விசுவாசம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பு தான் இது. இது வெறும் வெளிப்படையான பக்தி இல்ல, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. 4வது பகுதி விசுவாசத்தின் சோதனை. இந்த கடினமான போதனையை கேட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க? இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். இங்கதான் விசுவாசம் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகுது. அந்த நிமிஷத்துல அந்த பெரிய கூட்டத்துல ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. இயேசுவோட போதனை அவங்களுக்கு புரியல, அது அவங்களால ஏத்துக்கவே முடியாததா இருந்துச்சு. அதனால அவரை பின்தொடர்ந்தவங்கள பெரும்பாலானவங்க, போதுண்டா சாமி, இனிமே இவரை பின்தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை விட்டு போயிட்டாங்க. அந்த பெரிய கூட்டமே கரைஞ்சு போச்சு. ஆனா எல்லாரும் போன அந்த இக்கட்டான சூழ்நிலையில சீமோன் பேதுருவோட பதில் விசுவாசத்தோட ஒரு உச்சகட்டமா வருது.
அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நாங்க வேற யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவனுக்கான வார்த்தைகள் உங்ககிட்ட தானே இருக்குன்னு. பாருங்க, அவருக்கும் முழுசா புரிஞ்சிருக்காது. ஆனா இயேசுவை நம்புறத தவிர வேற வழி இல்லைன்னு அவர் உணர்ந்திருந்தாரு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியான தேர்வு. கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியா வைக்குது. அன்னைக்கு அந்த மக்கள் சந்திச்ச அதே தேர்வு இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்குது. அதுதான் இந்த அதிகாரத்தோட மையமான சவால். அப்போ இந்த அத்தியாயம் நம்மகிட்ட என்ன கேக்குது? நாம நம்மளோட சௌகரியத்தை தேர்ந்தெடுக்க போறோமா இல்ல விசுவாசத்தையா? இந்த உலகத்துல கிடைக்கிற லாபங்களை தேட போறோமா இல்ல உண்மையான சத்தியத்தையா? தற்காலிகமா கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை பின்தொடர போறோமா இல்ல நித்திய ஜீவனுக்காக அவரை நம்ப போறோமா? இதுதான் அந்த இறுதியான தேர்வு. பாருங்க, இந்த கதை நடந்து பல 100 வருஷங்கள் ஆகியிருக்கலாம். ஆனா இந்த கேள்வி இன்னைக்கும் அப்படியே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நாம உண்மையில எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? தற்காலிகமா கிடைக்கிற நன்மைகளையா இல்ல முடிவே இல்லாத நித்திய சத்தியத்தையா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. கேளுலகமே, உயிர் தருவப்பம் இயேசுவே. 5 அப்பம் 2 மீன் 1000 பேர் நிறைவு ஆனார். சிறியது கொடுத்தோம், பெரியது கிடைத்தோம், இயேசு கையில் அதிசயம். பசி தீர்ந்தது, இதயம் திறந்தது, அன்பு பொங்குது எல்லோருக்கும். வானம் முதல் பூமி வரை அவர் சக்தி உயர்ந்தது. உயிரப்பம் இயேசுதான், உயிரப்பம் இயேசுதான். பசி தீரும், மனசு மாறும், நம்பினால் போதும். இயேசுதான், இயேசுதான், இயேசுதான் உயிரப்பம். இயேசுதான். நீரின் மேலே நடந்தவர், பயம் எல்லாம் ஓடியது. பயப்படாதே சொன்னவுடன் சமாதானம் வந்தது. உணவு தேடி வந்தவர்கள் உண்மை கேட்டு போனார்கள். உயிர் தரும் வார்த்தையை சில பேர் புரியவில்லை. உயிரப்பம் இயேசுதான், உயிரப்பம் இயேசுதான். உடம்புக்கு அப்பம் குறையும், ஆத்துமா நிறையும். இயேசுதான். கேள்வி வந்தா நம்பிக்கை, சந்தேகம் வந்தா நம்பிக்கை, வழி தெரியலா உயிர் வேண்டுமா? உயிரப்பம் இயேசுதான், என்றும் மாறாத இயேசுதான். உலகம் போகும், வார்த்தை போகும், உயிர் தரும் வார்த்தை இயேசுதான். உயிரப்பம் இயேசு, நித்திய உயிர் இயேசு, இயேசு. யோவான் 6 கேள்விகள் பதில்கள் விளக்கம். அந்த பெரிய கூட்டம் ஏன் இயேசுவை பின்தொடர்ந்தது? பதில்: அவர் நோயாளிகளை குணப்படுத்துவதன் மூலம் செய்த அடையாளங்களைக் கண்டதால். விளக்கம்: அந்த கூட்டம் அவருடைய செய்தியை விட அற்புதங்களால் அதிகம் ஈர்க்கப்பட்டது. 5000 பேருக்கு உணவளிப்பதற்கு முன்பு இயேசு ஏன் பிலிப்பை சோதித்தார்? பதில்: ஆலோசனை கேட்பதற்காக அல்ல, பிலிப்பின் விசுவாசத்தை சோதிப்பதற்காகவே. விளக்கம்: இயேசு தாம் என்ன செய்யப் போகிறார் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார். 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களிலிருந்து கிடைக்கும் பாடம் என்ன? பதில்: விசுவாசத்துடன் கொடுக்கப்படும் சிறிய காணிக்கைகளையும் தேவன் பெருகச் செய்ய முடியும். விளக்கம்: உணவு குறைவாக இருந்தது, ஆனால் இயேசு அதை தாராளமாக போதுமானதாக மாற்றினார். இயேசு ஏன் மீதமிருந்த துண்டுகளை சேகரித்தார்? பதில்: தேவனுடைய செழுமையைக் காட்டவும், வீணாக்குவதை தவிர்க்கவும். விளக்கம்: அனைவரும் வயிறாரச் சாப்பிட்ட பிறகும் 12 கூடைகள் மீதமிருந்தன. மக்கள் ஏன் இயேசுவை வற்புறுத்தி அரசனாக்க விரும்பினார்கள்? பதில்: அவர்கள் ஒரு அரசியல் மற்றும் உலகியல் தலைவரை விரும்பினார்கள்.
விளக்கம்: அவர்கள் இலவச உணவில் கவனம் செலுத்தினார்கள், ஆவிக்குரிய இரட்சிப்பில் அல்ல. இயேசு ஏன் தண்ணீரின் மேல் நடந்தார்? பதில்: இயற்கையின் மீதுள்ள தமது தெய்வீக அதிகாரத்தை வெளிப்படுத்த. விளக்கம்: கடலின் மீது தேவனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. இயேசு தண்ணீரின் மேல் நடப்பதைக் கண்டபோது சீடர்கள் ஏன் பயந்தார்கள்? பதில்: அவர் ஒரு பேய் என்று நினைத்தார்கள். விளக்கம்: விசுவாசம் பலவீனமாக இருக்கும்போது பயம் வருகிறது. கூட்டம் ஏன் மீண்டும் இயேசுவை தேடியது? பதில்: அவர்களுக்கு மேலும் உணவு தேவைப்பட்டது. விளக்கம்: அவர்கள் உண்மையை நாடி அல்ல, அப்பத்திற்காகவே அவரை தேடுகிறார்கள் என்று இயேசு கூறினார். நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்கும் உணவு என்று இயேசு எதைக் குறிப்பிடுகிறார்? பதில்: இரட்சிப்புக்கு வழிவகுக்கும் ஆவிக்குரிய போஷாக்கையே. விளக்கம்: சரீர உணவு குறுகிய காலத்திற்கு மட்டுமே திருப்தி அளிக்கிறது. இயேசுவின்படி தேவனுடைய வேலை என்பது என்ன? பதில்: தேவன் அனுப்பியவரை விசுவாசிப்பதே. விளக்கம்: மதச்சடங்குகளை விட இயேசுவின் மீதான விசுவாசமே முக்கியமானது. மக்கள் ஏன் இயேசுவிடம் மற்றொரு அடையாளத்தை கேட்டார்கள்? பதில்: அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருந்தன, அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தார்கள். விளக்கம்: அற்புதங்களைக் கண்ட பிறகும் அவர்கள் சந்தேகித்தார்கள். இயேசு ஏன் ஜீவ அப்பம் என்று அழைக்கப்படுகிறார்? பதில்: அவரை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனைக் கொடுக்கிறார். நியாயப்படுத்துதல்: ரொட்டி உடலை தாங்குவது போல இயேசு ஆத்துமாவை தாங்குகிறார். மக்கள் தம்முடைய மாம்சத்தை புசித்து தம்முடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று இயேசு ஏன் சொன்னார்? பதில்: அது அவரை விசுவாசித்து முழுமையாக ஏற்றுக்கொள்வதைக் குறிக்கிறது. நியாயப்படுத்துதல்: இயேசு வார்த்தைகளை சரீரப்பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக பேசினார். ஏன் அநேக சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டார்கள்? பதில்: அவருடைய போதனை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக தோன்றியது. நியாயப்படுத்துதல்: உண்மையான சீஷத்துவத்திற்கு ஆறுதல் அல்ல, விசுவாசமே தேவை. மற்றவர்கள் விலகிச் சென்றபோது பேதுரு என்ன சத்தியத்தை அறிக்கை செய்தார்? பதில்: இயேசுவிடம் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டு. நியாயப்படுத்துதல்: எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதை விட பேதுரு விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தார். பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: இரட்சிப்பு தேவனுடைய கிருபையிலிருந்து தொடங்குகிறது. நியாயப்படுத்துதல்: விசுவாசம் ஒரு பரிசு, அது மனித முயற்சியால் மட்டும் வருவதல்ல. இயேசு ஏன் யூதாசை ஒரு பிசாசு என்று குறிப்பிட்டார்? பதில்: யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு அறிந்திருந்தார். நியாயப்படுத்துதல்: இயேசு மனித இருதயங்களைப் பற்றிய தெய்வீக அறிவைக் காட்டுகிறார். யோவான் 6 இன் முக்கிய ஆவிக்குரிய சவால் என்ன? பதில்: சரீரப் பலன்களை விட இயேசுவின் மீதான விசுவாசத்தை தேர்ந்தெடுப்பது. நியாயப்படுத்துதல்: பலர் உணவுக்காக பின்பற்றினார்கள், சிலர் மட்டுமே சத்தியத்திற்காக பின்பற்றினார்கள். யோவான் 6 சுருக்கம். யோவான் 6 இயேசு ஒரு அற்புதங்களை செய்பவரை விட மேலானவர் என்பதைக் காட்டுகிறது. அவர் பசியுள்ளவர்களுக்கு உணவளிக்கிறார், தண்ணீரின் மேல் நடக்கிறார், மேலும் தாமே ஜீவ அப்பம் என்று போதிக்கிறார். அநேகர் உணவுக்காக அவரை பின்பற்றினார்கள், ஆனால் அவருடைய போதனை கடினமாக இருந்தபோது விலகிச் சென்றனர். உண்மையான விசுவாசிகள் மட்டுமே தற்காலிக ஆசீர்வாதங்களுக்காக அல்லாமல் நித்திய ஜீவனுக்காக அவரை நம்பி நிலைத்திருந்தனர்.